ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெக்கார்ட் அனுப்புவோம். நான் உங்களுக்கு ரெக்கார்ட் கிடக்கு அனுப்புவோம். ரைட். இன்னும் ஒரு 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 ஆணுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். டக்குன்னு ஒரு ஆண் ஒரு நம்பர் சொல்லுங்க டக்குன்னு. சொல்லுங்களேன் பிள்ளைகள். 99 99 0 0 99 0 0 21 இப்போ ஜனவரி 2 21 848. எஸ், 21 848. 848. நீங்க கடும் ஈஸியா போயிட்டீங்களா பிரதர்? ஜனவரி 2 ஜனவரி 2. அப்ப இதுக்குள்ள வார இலக்கம் வந்துட்டு ஒற்றைப்படையில வருமா இருந்தா அல்லது 31 வரைக்கும் அந்த மாசம் தான், ஜனவரி மாசம் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நாம இதுல எல்லாம் கழிச்செல்லாம் நாங்க பார்க்க தேவையில்லை. ஜனவரி 2 அது வரப்போகுது. அப்ப நான் வேணும்னா நான் ஒரு எடுக்கோலா ஒரு இலக்கம் எடுக்கிறேன். 99 145 சரியா 1987 இந்த ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 145 எத்தனையாம் மாசம் எத்தனையாம் தேதி டக்குனு சொல்லுங்க. அப்ப யாராவது 140 24 வெரி குட், சிம்பிள். இப்போ நீங்க உங்களோட நம்பரை செக் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள உங்களோட நம்பர் சரியா இருக்கா, இந்த 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 கவுண்டிங்ல இருக்கா, இந்த டேட்டாஸுக்குள்ளால உங்களோட நம்பரை கண்டுபிடிக்கலாமா? எனக்கு அந்த கேள்வி கேட்டால் உங்களுக்கு விளங்கிட்டாமா? எப்படி சார் கண்டுபிடிக்கணும் ஒரு ஆள் கேட்டுச்சு? உங்களோட நம்பரை சொல்றீங்களா? 96 96 66 66 168. 168 இல்லையே அவ்வளவுதான் சார். நம்பர். 96 66 73. 96 66 73 168. ரைட். இப்ப நீங்க எத்தனையாவது நாள் பிறந்திருக்கீங்கிறது எப்படி காண்ற? 666 இருந்து என்னத்தை கழிக்கணும்? 500 கழிக்கணும். அப்ப 167 167வது நாள். 167வது நாள் எங்க தேடணும்? இப்ப ஜூன்ல இருக்கு சார். 152 152 167 152 கழிங்க. கழிச்சா நீங்க கழிக்கணும். 15ல 15 சரியா? ஜூன் 15 சரியா? சார் ஜென்ஸுக்கும் இதே ரூல்ஸ் தானே? ஆமா, திரும்ப பார்ப்போம். 667ங்கிற இலக்கம் வந்துட்டு ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்? 500க்கு மேல இருக்குது. ஆகவே ஒரு பெண். அப்ப நாங்க இவங்க உண்மையாவே பிறந்த டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நாங்க 500 கழிக்கணும். கழிச்சா எத்தனையாவது நாள் பிறந்திருக்கிறாவ? 167. 167 நாங்க எங்க தேடணும்? ஜூன்ல 150 இருந்து 182 152 இருந்து 182க்குள்ள. 152. இப்ப நாங்க இந்த 160 இருந்து என்னத்தை கழிக்கணும்? என்ன வரும்? 15 வராதா? 15 அதான் டேட். ஓகே ஓகே. இப்ப நான் என்னமா விளங்கல? ஜென்ஸுக்கும் இதே ரூல்ஸ் தானே சார்? அதே ரூல்ஸ் தான். அவங்களுக்கு கழிப்படாது. நாங்க கேள்வி செய்யக்குள்ள கொஞ்சம் வெளியும குறைக்கும் பிள்ளைகள், பின்னுக்குள்ள வெளியும குறைக்கும் பிள்ளைகள் எல்லாருக்கும் இல்ல ஓல் மியூட்டை போட்டா நீங்க கதைக்க இயலாத பிரதேசம். அதான் அதுக்காக தான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கதைக்க இயலாம போகும் அநியாயம் அது. ரைட். நீங்க அவதானிங்க. நான் வந்துட்டு கேள்வி கேட்கிற ஆக்கள் வந்துட்டு கேள்வி கேட்கக்குள்ள நான் மியூட் எடுத்து வரேன். ரைட். இப்ப இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா வேணும்னா உங்களோட கேள்விகள் இருந்தா மெசேஜில் போடுங்க. நான் நிறைய தரம் சொல்லி பார்த்துட்டேன். எங்கட தாய்மாருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிள்ளைகள் கஷ்டப்படுத்துறாங்க பிள்ளைக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்னன்னா இப்போ ஒரு ஒரு இலக்கம் இருக்குது. 85 28 100 76ன்னு ஒரு இலக்கம் இருக்குது. அப்ப இந்த இலக்கம் வந்துட்டு எங்களுக்கு பழைய இலக்கம் என்று நாங்க சொல்லுவோம். பழைய இலக்கம்னு நாங்க சொல்லுவோம். இந்த பழைய இலக்கத்தை நாங்க எப்படி புதிய இலக்கமா மாத்துறோங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா இதுக்கு நீங்க கட்டாயம் எனக்கு கதைச்சா தான் இந்த கேள்விக்கு நான் ஆன்சரை ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணலாம். கதைக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன், பாருங்க. ரைட். இதுல
நாங்க அவதானிச்ச விஷயத்துல இது ஆண்டு சரி, இது பிறந்த மாதம் சரி, பின்னுக்கு இருக்கிற 4 இலக்கமும் என்ன? அவங்க எத்தனையாவது குழந்தைன்னு சொல்லி எத்தனையாவது பதிவு செய்யப்பட்ட இலக்கம். அப்ப இந்த இலக்கத்துக்குரியால் எத்தனையாவது ஆளா பதிவு செய்யப்பட்டிருக்கிறாரு? அந்த மாசம், அந்த தேதி, அந்த ஆண்டுல, அந்த குறித்த நாளில, 26. அந்த ஆண்டுல 76வது ஆளா பதிவு செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? ஓ ரைட். இந்த 4 இலக்கத்தையும் வச்சு எத்தனை பேரை பதிவு செய்யலாம்? 9,999 ரைட். இப்ப சொல்லுங்க அப்போ 10,000 பேர் பிறந்தா என்ன செய்யற? ஒரு ஆளை கழிச்சு விடுறியா? இல்ல Right. 0 ஒன்று சொல்றாங்க. இல்ல இப்படி ஒரு தேவை வருது. இப்ப நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு 2000 ஆண்டு 2016 ஆண்டு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஒரு நாட்டினுடைய சராசரி பிறப்பு வீதம் 10,000 தாண்டுது. ஸோ அப்ப அவங்களுக்கு அந்த 10,000 சொல்லி 2020 ஆண்டு 2000 ஆண்டு 10,000 தாண்டுது. ஸோ 2016 ஆண்டு அவங்க ஐடென்டி கார்டு கொடுக்கக்குள்ள இப்படி ஒரு சேலஞ்ச் ஒன்று வருது. அப்ப அந்த சேலஞ்சை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அடையாள அட்டை இலக்கத்தை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னு சொல்லி கேட்டா இந்த இலக்கத்தை பேஸ் பண்ணி தான் மாத்துறாங்க. இன்னைக்கு வார இலக்கத்தை 5 இலக்கமா மாத்தணும்ங்கிற ஒரு உடன்பாட்டுக்கு வராங்க. அப்ப இந்த 4 இலக்கத்தை 5 இலக்கத்தை அப்ப இந்த நம்பருக்குரிய புதிய இலக்கம் என்னன்னு சொன்னா முதலாவது என்ன செய்யறாங்கன்னா இந்த 85க்கு முன்னுக்கு 1985 ஒன்றை போடுறாங்க. இந்த 281 மாற்றம் செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாதுன்னா அவர் பிறந்த திகதியும் மாதமும் இதில் இருக்கிறபடியால் இதை மாத்த இயலாது. இந்த 0076க்கு பதிலா 000076ன்னு ஒன்றை சேர்க்கிறாங்க. இப்ப எத்தனை இலக்கம் வந்துட்டு இப்ப 5 இலக்கம் வந்துட்டது. இப்ப எத்தனை பேரை போடலாம் இதுல பதியலாம்? 99,000 பதியலாம். 99,999 பேரை பதியலாம். அப்ப இத இனி மாத்துறதுக்கு 99,999 மாத்தலாம். இப்ப இதை மாத்துறதுக்கு இன்னொரு 50 வருஷம் போகும். அவங்க சொல்றாங்க இன்னொரு 50 வருஷத்துக்கு மேல போகும். எங்களோட பிறப்பு வீதம் வந்துட்டு 1,00,000 தூரத்துக்கு இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் போகலாம்ங்கிறது சொல்லுங்க. இப்ப யாராவது ஒரு ஆளோட நம்பரை சொல்லுங்க, நான் மாத்தி காட்டுறேன். புது நம்பரா 94 94 72 72 62 62 63 63 ஏழிவி 7. ஓகே. அப்ப இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 94ங்கிறது எப்படி மாறப்போகுதுன்னு கேட்டா 94ங்கிறது 1994 மாறப்போகுது. என்னம்மா இந்த 726 மாத்தலாமா? நாம 726 அப்படியே தான் போடணும். இதை மாத்தல. இந்த 26 2637ங்கிறதுல என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 0 சேர்ந்து 2637ன்றது வரும். இனி வி வராது. இந்த நம்பர்ஸுக்கு வி இல்ல. வி இல்லாம தான் இந்த நம்பர்ஸ் வரும். இதான் உங்களோட புதிய நம்பர். நீங்க புதிய நம்பர் ஐடென்டி கார்டு எடுத்துட்டீங்கன்னா புதுசா எடுத்தீங்கன்னா இந்த நம்பர் சொல்லியிருப்பாங்க. அல்லது நீங்க இதுல ஆட்பதிவு திணைக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கும் உங்களோட நம்பர். சரி, தேவைப்படும் தானே சார்? கட்டாயம் நோட் பண்ணி எடுங்க. என்னன்னா இனி நாங்க இதை நம்பர் நீங்களே உங்களோட நம்பரை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். உங்களோட பழைய நம்பர் இருந்தா புது நம்பரை நீங்க உருவாக்கி கொள்ளலாம். சரி, தேங்க்யூ. சரி, ஓகே. இப்ப நம்ம கேள்விக்கு போவோமா? இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தானே? இந்த விஷயம் எல்லாம் ஓகே தானே? இப்ப கேள்விக்கு போவோமா? சொல்லுங்க பிள்ளைகள். ஓ சார், போவோம் போவோம். என்ன கேள்விக்கு போவோமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இப்ப இதுல வந்து நீங்க சார்ட் போட்டிருக்கீங்க தானே, ஜனவரி பிப்ரவரி மார்ச் போட்டு. இந்த நம்பர்ஸ்லாம் நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? நம்பர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கல. இது நீங்க இந்த கேள்வி வந்து இந்த சார்ட் கட்டாயம் நீங்க போடணும். என்னது ஜனவரியில எத்தனை நாள்? 31 நாள். 31 பூஜ்ஜியத்துல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். ஏன் பூஜ்ஜியத்துல? சார் 28 வார இடத்தை 29 போட்டுக்கீங்க. அதான் ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல். 28 இல்ல, அது லீப் வருடத்துக்கு தான் நாங்க அந்த கணக்கு பார்க்கணும். ஏன்னா லீப் வருடத்துலயும் யாரும் பிறக்க வாய்ப்பு இருக்கு தானே. ஐடென்டி கார்டு நம்பர்ல பாக்குறோம். விளங்கிட்டாமா? ஆமா. இன்டர்நேஷனல் நேஷனல் ஷெட்யூலே அதான் 29 தான். 366 நாள் வரும். நீங்க ஒரு நாளை குறைச்சிங்கன்னு சொன்னா 365 ஆயிருமே. ஆமா. இப்ப பிப்ரவரி 29 பிறந்தாக்களை கழிச்சு விடுறியா? இது ஒரு நேஷனல் செக்யூர் நேஷனல் இது யாருக்குமே இந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேணும்னு சொன்னா என்ன செய்யுங்கன்னா நீங்க உங்களோட இந்த நம்பர்ஸ்களை செட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் ஒன்று வரும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை நான் டிஸ்பிளே பண்ண போறேன், பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய புரிதல் ஒன்று வரும்.
சாரியா. ஓகே, கிக்கா செய்வோமா கேள்வியை? டைம் எடுக்காமலுக்கு மிக விரைவா செய்வோமா? இந்த ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுதான் கேள்வி. கேள்வி தெளிவா இருக்கான்னு பாருங்க. கேள்வி விளங்குதா பிள்ளைகள்? இல்ல சார் இன்னும் டிஸ்ப்ளே ஆகல. ஓகே, இப்ப விளங்குதா? கேள்வியை வாசிப்போமா? டிஸ்பிளே ஆகல sir. டிஸ்பிளே ஆகலையா? வேர்ட் ஃபைல் ஓபன் ஆகல. கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, வாருண்ணா. டிஸ்பிளே ஆகல. ஓகே, இருங்க வாருண்ணா. சில அசௌகரியங்கள்ல தவிர்த்துட்டோம்னா எங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்துட்டு சரியான பெர்ஃபெக்டாக இருக்கும். அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்கள் மேக்ஸிமம் அதை தவிர்க்க பார்ப்போம் அடுத்தடுத்த கிளாஸுகளில். ரைட், இப்போ விளங்குதா பிள்ளைகள்? எஸ், இப்போ விளங்கும் நினைக்கிறேன். இப்ப தெரியும். ஓகே, Okay sir. ரைட். இப்போ இதான் கேள்வி. கேள்வியை வாசிப்போமா? யாராவது வாசிங்க பாப்போம். ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் 55 வரையான வினாக்கள் விசாரணை ஒன்றிற்காக குற்றப்புலனாய்வு துறையினர் பி தொடக்கம் வை வரையிலான 10 தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பெற்றுக்கொண்டனர். அவை கீழே தரப்பட்டுள்ள அவற்றை அடிப்படையாக கொண்டு அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. ஓ, சரியா? இதெல்லாம் என்ன இலக்கம்? புதிய இலக்கமா பழைய இலக்கமா? புதிய இலக்கம். புதிய இலக்கம். கிளியரா? இப்ப புதிய இலக்கம் எப்படி வந்திருக்குங்கிறது கிளியர் தானே? இப்ப நமக்கு புதிய இலக்கம்னா நாம அந்த மாதமும் திகதியும் காண்றதுக்கு எத்தனை இலக்கம் இருந்து தள்ளி வரணும்? 2 இலக்கத்து 4 இலக்கம். 4 இலக்கம் தள்ளி 5, 6, 7 3 இலக்கத்தையும் பார்க்கணும் சார். ஓ ஓ ஓ ஓ. ஓ. ஆண்டுல இருந்து 3 இலக்கத்து பார்க்கணும். ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த கேள்வி இதுல எந்த இலக்கமுமே 12 இலக்கத்தை விட குறையே இல்லை. எல்லாமே சரியா இருக்குதானே? இலக்கங்கள் எல்லாம் ஒரே பார்வையில் இருக்குதானே? ரைட். இப்ப கேள்வி, முதலாவது கேள்வி, இவற்றுள் போலியான அல்லது பிழையான அடையாள அட்டையை வைத்திருப்போர் எத்தனை பேர்? கண்டுபிடிங்க பாப்போம். இது போலி, சொல்லுங்க பாப்போம் யாராவது. Q போலி. கியூ போலி. கியூ போலி. போலி. கியூ போலி. அப்படியா? ஏன் போலி சொல்லுங்க பாப்போம். கியூ போலி. கியூ போலி சரி. கியூ போலி சரி. ஏன்? 368 நம்பர் வருமா? வராதானே? 368 அந்த இலக்கம் 368 வந்திருக்கு பிரதர். வருமா அப்படி? வராது. ஓகேயா? ரைட். அப்ப கியூ போலி. அடுத்தது டபுள் ஆர் போலி. நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு போவோமே. ஆர் போலி ஏற்றுக்கொள்றீங்களா? 500க்குள்ளே இருக்குது, 432 ஒரு இலக்கம் வரையலாது. ஆமாம் சார், அதுவும் போலிதான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க பிள்ளைகள். ஒரு ஆள் 2 பேர் மட்டும் சரின்னு சொல்லி எனக்கு திருப்தி வராது. எல்லாரும் சொல்லணும். இது ஆர் போலிங்கிறது சரியா? முதலாவது ஓம் சார், அது 432 நாள் வந்திருக்கு. வராது. 500க்குள்ள வரணும். அப்ப 366க்கு மேல இருக்கிறபடியால ஒரு வரையலாது. வெரி குட், ரைட். அப்ப அது சரி. இப்ப இதுல நாங்க இவரும் போலி. நான் ஒரு வட்டம் ஒன்று போட்டு வைக்கிறேன். ரைட். எஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. டி என்ன? நாங்க இப்ப எஸ் இன்னொரு விஷயம் பார்த்துட்டு போவோமே. ஆனா பெண்ணா?
பெண் 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 டி வந்துட்டு ஆனா பண்ணா? ஆண் ஆண் வெரி குட். ரைட், பிடிச்சிட்டீங்க அப்ப. ரைட், அப்ப டி வந்துட்டு சரியான போலியானதா ஆனா பெண்ணா? என்னது ஐடியா? சரியானது ஆண் ஆண் சரியானது ஆண் ஆண். ஓகே, ரைட். ஆண் ஆண். யூ வந்துட்டு ஆனா பெண்ணா? பெண் பெண் யூவும் வந்து ஆண் பெண் 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 பெண். ஓகே, ரைட். வி வந்துட்டு ஆனா பெண்ணா? பெண் பெண். பெண் கொஞ்சம் யார் இது இந்த யாரு மக்கா? மன்ஹயா, மன்ஹயா. ஓகே 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 ஓகே, ரைட். அடுத்தது என்ன? டபிள்யூ வந்துட்டு ஆனா பெண்ணா போலியா? போலி போலி. வெரி குட். போலி பெண் போலினா ஒண்ணும் செய்யல, நாங்க எடுக்கவே இயலாது. ரைட். எக்ஸ் வந்துட்டு ஆனா பெண்ணா போலியா? போலி போலி சார். வெரி குட். வை வந்துட்டு ஆனா பெண்ணா? போலி பெண் போலி இல்ல, பெண். பெண் 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 சார். ரைட். இப்ப யாராவது சொல்லுங்க அப்போ, இவற்றுள் போலியான அல்லது பிழையான அடையாள அட்டை வைத்திருப்போர் எத்தனை பேர்? நாலு நான்கு இதுல இப்படி எழுதியா ஆன்சர் சரியா பிள்ளைகள்? QR WX எழுதினா ஆன்சர் சரியா பிள்ளையா? பிளஸ் வெரி குட். ஆனா எத்தனை பேர்னா கேட்டீங்க? எத்தனை 4. பேர் தான்? 4. 4. ஓகே. இவர்களுள் ஆண்கள் எத்தனை சார் பேர்? எனக்கு இதுல ஒரு டவுட். சொல்லுங்க. டவுட் சொல்லுங்க. 867 போலி என்று நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுல 866 தான் வரணுமா? இல்லையே, 866க்குள்ள தானே வரணும். எக்ஸ் வந்துட்டு 867 நாள் எப்படி வார உங்களுக்கு? இதுல 500 கழிச்சுக்கிட்டா 367 நாள் வருஷத்துல வருமா? ஓகே சார், ஓகே. விளங்கிட்டாமா அது? ஓமா ஆமா. ஓகே ஓகே. 367 நாள் ஒன்று இல்ல தானே? அப்ப ஓம் சார். அப்ப 500 கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 367க்கு 366 தானே மேக்சிமம் இருக்கலாம். ஓமா. இவர்களுள் ஆண்கள் எத்தனை பேர்? 2 பேர். யார் யாரு? இந்தாய்க்காங்க. ஆண்கள் 2 பேருக்கு நாங்க ஏற்கனவே நோட் பண்ணிட்டோம். வெரி குட். ஒரே தினத்தில் பிறந்த இரட்டையர்கள் யாவர்ங்கிறது கேள்வி. சூப்பர் கேள்வி. யாராவது கண்டுபிடிங்க. அவங்க ஒரே தினத்துல பிறந்த ஆக்கலாம், இரட்டையர்களா? எஸ்ஸும் டீயும் ஒரே தினத்துல பிறந்தாங்களா? பியும் எஸ்ஸும் சார் பியும் எஸ்ஸும் பியும் எஸ்ஸும் பியும் எஸ்ஸும் ஒரே தினத்துல பிறந்தாக்கள்ங்கிறது சரி இல்லையே? ஒரே தினத்துல பிறந்தா பியும் எஸ்ஸும் ஒரே தினத்துல பிறந்தாக்கள். ஆனா ரெட்டையர்களா இருக்க வாய்ப்பு இல்லையே. ரெட்டையர்கள் என்ன பேரு, என்னையா இருக்கணும்? ஆண்டு மாதிரி ஒரே மாதம் ஒரே தினத்தில் பிறந்தது. வெரி குட். அப்ப யாரா இருக்கலாம்? எஸ்ஸும் டீம் எஸ்ஸும் டீம் யூ பியும் யூம். பியும் யூவும். பியும் யூவும் இல்ல. இல்ல சார், எஸ்ஸும் டீம் யூவும் வையும். எஸ்ஸும் டீம் எஸ்ஸும் டீமும் இல்ல. யூஐ சார். இல்ல சார், யூவும் யூவும் வையும். வையும் சார். வெரி குட். பாப்பா யூவும் வையும் இல்ல, அதுவும் இல்ல. எஸ்ஸும் மெஸ்ஸும் சாரி இல்ல ஆறு வராது போலி. எஸ்ஸும் வையும். எஸ்ஸும் வையும் வரையலாதே. இது 77வது நாள் பிறந்திருப்பார். இவர் 177வது நாள்ல பிறந்திருப்பாரு. அந்த வந்த பாயிண்ட பிடிச்சிட்டாரு. டீயும் வையும். பாருங்க, ஆன்சர் இல்லாம விடாத பிள்ளைகள். வெரி குட் பிரதர். டீயும் வையும் கண்டுபிடிங்க. அப்ப சரியானு பாருங்க. அப்ப 93ஆம் ஆண்டு பிறந்த ஆக்கள். ஒரு ஆள் 177வது நாள், இவர் 177வது நாள் தானே வரணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணு. சரி சார், சரி சார், சரி சார். சரியா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஆணும் பெண்ணு ரெட்டையரா இருக்க கூடாதா? இவர் இல்ல, ஆணும் பெண்ணு ரெட்டையரா இருக்க கூடாதா? இருக்கலாம் தானே? சரி சரி. இவர் 677 577. சரி சரி. சரியா? ரைட், வெரி குட். இப்ப கண்டுபிடிக்க ஏழுமா இருக்கா பிள்ளைகள்? எல்லாரும் சொல்லணும் எனக்கு. இப்ப நாம அந்த பேசிக் ஐடியாஸ் எடுத்தது படியால இதை கண்டுபிடிக்க ஏழுமா இருக்கா? ஓம் சார். பிடிக்கலாம் சார், பிடிக்கலாம் சார். ஒரே தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் மூவர். ஒரே தினத்தில் டியூவை வெரி குட்மா, வெரி குட் அப்ரோச். ஏற்கனவே டிவை இருந்தவங்க ரெட்டையர்கள். அதோட யாரை தூக்கி போடுறோம்டா? யுவ தூக்கி போடுறோம். இங்க ஆண்டு முக்கியம் இல்ல. 170 பெண். ஓ பெண். அதாவது 500 கழிச்சு 177. சரி சரி, ஓகே சார். டியூஐ
கிளியரா ஓகேயா? சார் பிஎஸும் வரும் தானே ஒரே நாள்ல பிறந்த நாள் வரக்குள்ள? பிஎஸ்ஸும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வரும். இங்க கேள்வி என்ன? எத்தனை பேர்? மூவர். ஓகே சார். ரைட். இவர்களில் வயதில் மூத்தவர் யார்? நான் வேணண்டா உங்களோட இதுக்காக வேண்டி எல்லாத்தையும் அழிச்சு விடுறேன். பாப்பமே கடைசி W பேர். டபிள்யூ சார். ஆ இல்ல X X யாரு வயதில் மூத்த? இதான் இங்கதான் சேலஞ்ச். பாப்பமே வயதில் மூத்தவர் யார்? X எக்ஸ் ஆட்டத்திலே இல்ல. கோலி பாத்தீங்களா? நான் அது இதை அழிச்ச உடனே ஆன்சர் மாறிட்டு. சரி, எக்ஸ் ஆட்டத்திலே இல்ல, வயதில் மூத்தால் இல்ல அவரு. அப்ப வைதா சார். அப்ப யார நாங்க இல்லாம ஆக்கணும்? இவர் இல்ல, இவர் அவுட். உண்மையாவே எங்களுக்கு இவரும் அவுட், இவரும் அவுட், அதே மாதிரி இவரும் out. யாரு இப்ப? பி தான். வெரி குட். பிய பாருங்க. பி 77வது நாள் பிறந்தாள் என்ன, அப்படித்தானே? ஆமாம். திருப்தியா பிள்ளைகள்? இந்த 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 சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா? இப்படி ஒரு பேப்பர்ஸ் வந்தா செய்யலாமா? கிளியர் சார், கிளியர். 92ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு பிறந்தாலோ? சார் ஆ 2000 சார் அதுல 92 தானே சார் வயதுல இல்ல 2000 ஆண்டுக்கு நமக்கு சேலஞ்ச் இல்லம்மா. ஏன்னா 2000 ஆண்டு ஆக்கள் வரக்குள்ள பழைய ஐடி கார்டு அவங்களுக்கு இல்ல. 2000 ஆண்டு பிறந்த யாருக்குமே என்ன இல்ல? பழைய ஐடி இல்ல. பழைய ஐடின்ற ஒரு செட்டப் இல்ல. அவங்கள 2000த்துல ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு எப்படிமா பழைய ஐடி கொடுக்குறேன்? இந்த 2000 ஆண்டு தான் இந்த சிஸ்டம் வருது. புது ஐடென்டி கார்டுங்கிற சிஸ்டம் ஆரம்பிக்குது 2000த்துல. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்ப 2000 ஆண்டு ஆக்களுக்கு பழைய ஐடி இல்ல. 2000 ஆண்டுக்கு முதல் பிறந்த ஆக்களுக்கு 2 ஐடென்டி கார்டு இருக்கும். ரைட். இப்போ நான் சில அசௌகரியங்களுக்கு மத்தியிலையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த இந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வடிவ அனுப்புவேன். இன்னொரு கேள்வி இருக்குது. போன கிளாஸுக்கு வந்த ஆக்களில் ஒரு 2-3 பேர் கேட்ட கேள்வி. அப்போ அதையும் நான் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், சிம்பிளான ஐடியாஸோடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்றதை பார்ப்போம். இப்படி நிறைய பிள்ளைகள் என்னென்னா, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியாஸோட உங்களை செல்ஃபாக செய்ய வைக்கிற மோட்டோ தானே தவிர நான் ஒவ்வொரு ஆக்கள்லையும் தனித்துவமாக நான் இந்த விஷயங்களை பழக்க வைப்பேன். ஏதோ ஒரு வழியில் அவங்கள திருப்திப்படுத்துகிறங்கிற விஷயம் கொண்டு வரும். இதெல்லாம் வந்துட்டு லைஃப் டைம் எங்கள் லைஃப்பில் ஒரு தரம் நாங்கள் அறிஞ்சோம்னாலே எங்களுக்கு மறக்காது. நாங்கள் எப்படியுமே பர்சனலாக எங்களோட ஐடென்டி கார்டோட வச்சு நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வரும். இனி ஒரு நாளுமே மறக்காதீங்க. இது சொல்லுங்க பிரதர், என்னவோ சொல்ல வந்தீங்க? ஓகே, ரைட். இப்போ நான் அடுத்த கேள்விக்குள்ள நான் நேரடியாக போறேன். 6 முதல் 10 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய விடையை புள்ளிக்கோட்டில் எழுதுகிறது கேள்வி. ஒரு வினாத்தாளில் 50 வினாக்கள் உள்ளன. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஒவ்வொரு பிழையான விடைக்கும் 2 புள்ளிகள் கழிக்கப்படும். விடை அளிக்காத வினாக்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை என்கிற தரவு ஒன்று தரப்பட்டிருக்குது. முதலாவது கேள்வி, எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதி 68 புள்ளிகளை பெற்றால் சரியாக செய்த வினாக்கள் எத்தனைங்கிறது கேள்வி. யாராவது ஐடியா உள்ளாக்கள் இருக்கிறீங்களா? கதைக்கிற விளங்குது இல்லையா பிள்ளைகள்? விளங்குது சார். அப்ப கதைங்களம்மா, கதைங்களேன். இந்த கேள்வியை நானே விளங்கப்படுத்த என்னம்மா? 34. ரைட், ஓகே, வெரி குட். பாப்போமா, நாங்கள் என்ன சரியா எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதி 68 புள்ளியை பெற்றால் சரியாக செய்த வினாக்கள் எத்தனைங்கிறது கேள்வி இருக்குது. நான் ஷார்ட் கட்டும் சொல்லி தாரேன். சரியா? நான் ஒருங்கமை சமன்பாட்டுக்குள்ளால செய்யறதுன்னு சொல்லி தரேன். முதல்ல ஷார்ட் கட்டை அப்ரோச் பண்ணுவோம். 68 புள்ளியை பெறணும்னு சொன்னால் எத்தனை சரியான கேள்வியினுடைய புள்ளின்னு கேட்டால் 34 சரியான வினாக்களுக்கு வழங்கப்படுற புள்ளி தான் 68 ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாமா இல்லையாமா? வரலாம். எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா அப்ப 34 கேள்வி சரியா செஞ்சா மிச்சம் எத்தனை கேள்வி இருக்கின? 34 சரியான விடை எழுதின கேள்விக்குரிய புள்ளி தான் 68. அப்படியே 34 சரியா செஞ்சிட்டாருன்னு சொல்ல வரல. நான் நல்லா கவனிச்சுக்கணும். இதுல பாயிண்ட் ஒன்று இருக்குது. 34 கேள்வி சரியா செஞ்சிருக்காருங்கிறது இல்லை அதுல நோக்கம். என்னன்னு சொன்னா
34 சரியான கேள்விக்கு 68 புள்ளிகள் வழங்கணும். அப்ப மிச்சம் 16 கேள்வி இருக்குது. இந்த 16 கேள்விக்குமான புள்ளிய நாங்க பூஜ்ஜியமாக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா 8 கேள்விய சரியா செஞ்சு 8 கேள்விய பிழையா செஞ்சா என்ன செய்யணும்னா இந்த ரெண்டுக்குமே வார புள்ளி பூஜ்ஜியம். இப்ப சொல்லுங்க அப்ப எத்தனை கேள்வி சரியா செஞ்சிருக்கணும்? விடயம் 42 சார். வெரி குட், வெரி குட். விளங்கிட்டா பிரதர்? இது ஓ சார். நான் ஒருங்கமை சமன்பாடுல சொல்லி தரவா இதை? ஓகே சார். எக்ஸ் சமன்பாடுல சொல்லி தரவா? சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்களா. எக்ஸையும் வையையும் கூட்டினா 50. என்ன மீனிங்? சரியானது பிள்ளையானது. இது சரியான கேள்வி, இது பிழையான கேள்வி. பிழையான விளங்கிட்டாமா? கேள்வி. எக்ஸையும் வையையும் கூட்டினா 50. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கேட்டா, சரியா, ஒரு சரியான கேள்விக்கு 2 புள்ளி வழங்கப்படுறபடியால சரியான கேள்விக்குரிய புள்ளிய 2x சொல்லலாமா இல்லையா? ஓ சார். அப்ப 2x. அப்ப எப்பவுமே சரியான கேள்விக்கு வழங்கப்படுற புள்ளியில இருந்து தான் பிழையான கேள்விக்குரிய புள்ளி கழிக்கப்பட போகுதுன்னா -2y சொல்லலாமா? ஓ சார். சமன் என்ன வரப்போறாரு? 68 புள்ளி தான் நம்ம 68. இருக்காரு. இப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த சமன்பாடை சமப்படுத்துவோமா? இது முதலாம் சமன்பாடு, இது 2ஆம் சமன்பாடு. அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா முதலாம் சமன்பாட்டை நான் என்ன செய்யறேன்னா 2ஆல பெருக்கிறேன். அப்ப 2x + 2y சமன் என்ன வரப்போகுதுன்னா 100 வரப்போகுது. இவெல்லாம் கூட்டி விடலாம். ஒருங்கமை சமன்பாட்டினுடைய நியதியை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒருங்கமை சமன்பாடெல்லாம் இல்லாமலுக்கு அப்டிடியூட்டா ட்ரை பண்ணாதீங்க பிள்ளைகள். ஆக பேசிக் ஐடியா பிள்ளைகள். இப்போ இது மைனஸ் இது பிளஸ்ண்டா ரெண்டையும் நாங்கள் கூட்டி விட்டோம்னா இல்லாமல் போவார். அப்போ இவருக்கு நாங்கள் எடுக்கிறோம் 4x எடுக்கிறோம். இப்போ சமன் என்ன வரப்போறாருன்னா 168 கூட்டினா. இங்கே நாங்கள் செய்கிற அதே வேலையை எல்லா இடத்தையும் செய்யணும். இங்கே இவங்க 2 பேரையும் கூட்டினா இல்லாமல் போவாங்க. 2 ரூபா மைனஸ்ல இருக்கி 2 ரூபா பிளஸ்ல இருக்கி கூட்டி விட்டா பூச்சியம். 2 ரூபா கடன், 2 ரூபா காசு இருக்கு கொடுத்தா கடன் முடிஞ்சு. அப்ப அப்படி எடுத்தீங்க 4x = 108. அப்ப x = என்ன வரப்போறாருன்னா 42. எது லேசா இருக்கு? ஷார்ட்கட் லேசா இருக்கா? என்னம்மா? திரும்ப ஒருங்கமை சமன்பாடு திரும்ப ஒருதான் சொல்றேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எக்ஸையும் வையையும் கூட்டினா சரியான கேள்விகள், இது பிழையா செஞ்ச கேள்விகள், இது சரியா செஞ்ச கேள்விகள். ஏன்னா எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுறாருன்னா சரியான கேள்வியும் இருக்கும், என்னையும் இருக்கும், பிழையான கேள்வியும் இருக்கு, பிழையும். அப்ப சரியையும் பிழையையும் கூட்டினா என்ன வரணும்? மொத்த இலக்கம் வரணும் தானே? ரைட். அப்ப ஒரு சரியான கேள்விக்கு வழங்கப்படுற புள்ளி என்னன்னு சொல்லலாம் நாங்க? எக்ஸ் ஆர்பில் 2x. ஒரு சரியான கேள்விக்கு 2x என்று சொல்லலாமா இல்லையாமா? 1 போட்டீங்கன்னா 2x. 2 5 கேள்வி சரியா செய்யறாரு. எத்தனை புள்ளி? 10. 2 தர 5. வெரி குட். அப்ப எப்பவுமே இந்த கேள்வி வினாக்களை பொறுத்த வரைக்கும் சரியா செஞ்ச கேள்விகள்ல இருந்துதான் பிழையா செஞ்ச கேள்விக்கு கழிக்கப்படுற புள்ளிகள் கழிக்கப்படும். ஒரு ஆள் வந்துட்டு 10 கேள்வி சரியா செய்யறாரு, நம்ம சும்மா எடுப்போமே. 40 கேள்வி சரியா செய்யறாரு, சொல்லுங்க ஆப்போம் எத்தனை புள்ளி வரப்போகுது? 40 கேள்வி சரியா செஞ்சா 80. 10 கேள்வி பிழையா செய்யறாரு, எத்தனை புள்ளி கழிக்க போகுது? 20 மார்க்ஸ். 10 கேள்வி. அப்ப எங்க இருந்து கழியுது? அந்த புள்ளி எங்க இருந்து கழியுது? சரியானதுல தான் கழியுது. அப்ப அதைத்தானே நாங்க சொல்லுவோம். அப்ப 2x இருந்து நாங்க என்னத்தை கழிக்கிறோம்னா 2y, ஒரு கேள்விக்கு 2 புள்ளிப்படி வைக்குரிய அதை கழிச்சோம்னு சொன்னா 68 வரும்னு சொல்றாங்க. அப்ப இது இந்த சமன்பாடுகளை 2 மடங்கு ஆக்கிறது விளங்கிட்டா உங்களுக்கு? முதலாம் சமன்பாட்டை 2 மடங்கு ஆக்கினது விளங்கிட்டா? சமப்படுத்து ஒருங்கமை சமன்பாடு என்னன்னா பிள்ளைகள், தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், அதாவது அப்படி உங்களுக்கு ஒருங்கமை சமன்பாடு சம்பந்தமான புரிதல் தேவைன்னா நீங்க கட்டாயம் ஒரு குரூப்பா செட் ஆகி எனக்கு பர்சனல் வாட்ஸ்அப் கொண்டு போடுங்க. சார் எங்களுக்கு இந்த ஏரியாவை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். நான் ஒரு டைம் எடுக்கிறேன், ஒரு 1 hour, இந்த ஆஃப் டைமுக்கு நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன், ஃப்ரீ லிங்க்ல அனுப்புவேன். 40 நிமிஷம் லிங்க்ல எனக்கு லிங்க் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, நான் உங்களுக்கு அனுப்பி அதுக்குரிய டைம் எடுப்பேன். நிமிஷம் இல்லைட்டா? ரெடியா? நீங்க ரெடியா? அப்படி தெளிவு இல்லை. அப்ப சப்ஜெக்ட் போடுங்க சார். வயசு சம்பந்தமான கேள்வி விளங்கப்படுத்துங்க சார். எனக்கு இந்த ஒருங்கமை சமன்பாடு உண்மையா விளங்கல சார். எனக்கு இந்த என்ன எண்கோளங்கள்ல இருக்கிற இந்த விஷயம் விளங்கல சார். எளிய சமன்பாடு விளங்கல. அடுத்தது வரிசை வேகம் சம்பந்தமான கேள்வி விளங்கல. கதி சம்பந்தமான அப்படின்னா போடுங்க வேகம்னு. அப்ப சின்ன மெசேஜ் போடுங்க. நாங்க என்னடா வாயத்திறந்து கேட்காமலுக்கு நான் என்ன அறிஞ்சு கொள்ள இயலாது உங்களோட நிலைப்பாடுகளை.
அப்ப பொதுவா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அடுத்த கேள்விக்குள்ள நான் போகலாம். ரைட். இப்ப இதுதான் பேசிக் ஐடியா. நான் அடுத்த கேள்விக்கு போறேன். இது அழிக்க போறேன், அடுத்த கேள்விக்கு போறேன். ரைட். இப்ப அடுத்த கேள்வியை வாசிங்க பார்ப்போம். வாசிக்கணும். வாசிக்க சொன்னா வாசிக்கணும். இது வினாக்களுக்கு விடையளிக்காது. ஆ வினாக்களுக்கு விடையளித்து 64 புள்ளிகள் பெற்றால் பெற்றால் பிழையாக செய்த வினாக்கள் இத்தனை. வெரி குட். அப்ப இரு வினாக்களுக்கு விடையளிக்கணும்னா எத்தனை வினா செஞ்சிருக்காரு அவரு? 32 சார். 40 48 64 புள்ளி எடுத்துக்காருன்னா எத்தனை வினாக்கள் புள்ளி அது? 40 இல்ல 64 புள்ளி எடுத்துக்காருன்னா 32 வினாக்கள் புள்ளியா இல்லையா? அது 64ங்கிறது 32 வினாக்களினுடைய சரியான புள்ளினா எத்தனை வினா செய்யல என்னம்னா 16 வினா செய்யல. இந்த 16 வினாவை நாங்க ரெண்டா பிரிக்க போறோம். 8 வினாவை சரியா செய்ய போறாரு, 8 வினாவை என்ன செய்ய போறாரு? செய்யல சார். பிழையா செய்ய போறாரு. ஒட்டு கேள்வி. அப்ப கேள்வி என்ன? பிழையாக செய்த வினாக்கள் எத்தனைங்கிறதா கேள்வி. என்ன ஆன்சர் என்னப்ப? 8 10 சார். 8 சார். அந்த செய்யாத வினாக்களையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுமா சார்? இல்ல பிழையா செய்த வினாக்களுக்குள்ள நாங்க செய்யாத வினாக்களை இன்க்ளூட் பண்ணிடல. ஏன்னா செய்யாத வினாக்களுக்கு புள்ளி இல்ல. அப்ப 8 சார். இல்ல தெளிவா அது நான் சொல்ற விஷயம் தெளிவா உங்களுக்கு. ஏன்னா பிழையா செய்யாத வினாக்களை இதுக்குள்ள எடுக்கல. அது பிழையா செஞ்ச வினானா கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு சமன்பாடுல செய்யலாதா? செய்வோமே. செய்யாம விடலாமா? எப்படி செய்யாம விடுறோம்? செய்வோமா? ஓகே. மொத்த வினாக்கள் இப்ப எக்ஸும் வையும் என்ன? சரியா பிழையானது. எத்தனை? 48. வெரி குட். ரைட். அப்ப 2x மைனஸ் 2y என்ன ஆன்சர்? 64. 64. திரும்பவும் என்ன செய்ய போறோம் நாங்க? திரும்பவும் என்ன செய்ய போறோம்? ரெண்டால பெருக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். ஒன்றும் இல்ல. 2x பிளஸ் 2y சமான எவ்வளவு வரப்போகுது? 96. வெரி குட். இவரையும் நாங்க என்ன செய்யலாம்? சுருக்கி விடலாம். சுருக்கி விட்டா என்ன வரப்போகுது? திரும்பவும் 4x சமன் என்ன வரப்போகுது? 4x சமன் 150. 60. வெரி குட். 160 x சமன் என்ன? 40. வெரி குட். x சமன் 40 இதுல போட்டீங்கன்னா y எத்தனை? 60. 8 செய்யல அவரு. அதானே இது எக்ஸாக y சமன் 48 பிள்ளை இல்லை. எக்ஸ கண்டா வைய காண இல்லாதா? எங்களுக்கு கேள்வி வையா இல்லையா? வைதான். இந்த வந்துட்டா இல்லையா? பிள்ளையா செஞ்சது. ஷார்ட்கட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒருங்குமே சமன்பாடுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க தெளிவு இல்லைன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நான் ஷார்ட்கட்லாம் தான் செய்வேன் நார்மலாவே. எனக்கு என்னன்னா எனக்கு விருப்பம் அது. சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். ரைட். இதே பார்ப்போம். 32 வினாக்களுக்கு சரியாக விடையளித்து 58 புள்ளியை பெறாருன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விடை அளிக்காத வினாக்கள் என்னங்கிறதான் கேள்வி. ரைட். இப்போ 32 வினாக்களுக்கு விடையளிச்சு ஏன் அவர் 58 புள்ளி எடுக்கணும்? 64 மார்க்ஸ்க்கு தானே. 32 வினாக்களுக்கு சரியா விடையளிச்சா எத்தனை மார்க்ஸ் வரும் அவருக்கு? 64 வரும். அப்ப ஏன் 58 புள்ளி தான் எடுக்காரு? அப்ப 3 கேள்வி பிழையா செஞ்சிருக்காரு. வெரி குட். 3 கேள்வி என்ன செஞ்சிருக்காரு? பிழையா செஞ்சிருக்காரு. ஆகவே எத்தனை புள்ளி கழியுது? 6 புள்ளி கழியுது. அப்ப 32 கேள்வி சரியா செஞ்சிருக்காரு, 3 கேள்வி பிழையா செஞ்சிருக்காரு. எத்தனை கேள்வி செய்யல? 15 கேள்வி. 15 கேள்வி. சூப்பர். சரியாது 18 சொன்னால் 15. வெரி குட். அவ்வளவுதான். சரியாம்மா? இதுக்கு ஒரு நிமிஷம் பண்ணுக்குள்ள நாங்க போக சொல்லுங்க. இந்த மூன்றாவது விலங்கல்லம்மா. ரைட். 32 வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சு எத்தனை புள்ளி எடுக்கிறாராம் அவரு? 58 புள்ளி எடுக்கிறாரான்னு சொல்றாரு. 32 வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சா எத்தனை புள்ளி வந்திருக்கணும்? 64 புள்ளி எடுக்கிற ஆளுக்கு ஏன் 58 போடணும்? 3 கேள்வி என்ன செஞ்சிருக்காரு? அவர் பிள்ளையா செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப 32 கேள்வி சரியா செஞ்சா 3 கேள்வி பிள்ளையா செஞ்சா எத்தனை கேள்வி செஞ்சிருக்காரு? இப்ப
35 கேள்வி செஞ்சிருக்காரு. அவ விடையளிக்காத கேள்வி எத்தனை? 15 கேள்வி. இது வாயால செய்யற கேள்வி அது. பேனை பயன்படுத்தணும் அந்த கேள்விக்கு. எனக்கு தெரியல பிள்ளைகள், சொல்லுங்க பிள்ளைகள், பேனை பயன்படுத்தணுமா இந்த கேள்வி? தெரிய நம்ம கேள்விக்குள்ள நின்று பாருங்க. பயன்படுத்தணுமா கேள்வி? வீடியோ அதுல விட ஓகே ரைட். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். வீடியோ பாருங்கம்மா, திரும்ப திரும்ப பாருங்க. கொஞ்சம் இதுல பெக்வார்டா இருக்கிறார்கள். கொஞ்சம் நாம என்ன ஆப்டிடியூட் அந்த மெட்ஸ்ல கொஞ்சம் நாங்க கொஞ்சம் தயக்கம் தான் சார், கொஞ்சம் ஸ்பீட் குறைய சார் இருக்கிறார்கள். இந்த கேள்விகள் நான் விளங்கப்படுத்தின வீடியோஸ்ல திரும்ப 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 போட்டு பாருங்க. அப்ப அதுல புரிதல் ஒன்று வரும். சரியா? அப்ப அதுக்குள்ளே அதுவும் உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இந்த சப்ஜெக்டை எனக்கு ஏன்னா நீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணவங்க, நான் உங்களுக்கு டைம் ஒன்று தருவேன். இப்போ உடனே நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கு ஒரு டைம் ஷெடியூல் ஒன்று போடுவேன். அப்ப இந்த கேள்வி கேட்ட ஒரு 5 பேர் வந்திக்கிறாங்க ரைட், இவங்களுக்கு இந்த டைம்ல நாம அதை செய்வோம். அப்ப நான் மெல்ல 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 நான் என்ன செஞ்சிருவேன் சொன்னா அவங்களுக்குரிய டைமை நான் ஒதுக்கிடுவேன். நான் 40 நிமிஷம் தான் ஒரு கிளாஸுக்குரிய டைம் எடுப்பேன். அதுல ஒரு 5-6 பேர் ஒவ்வொரு விஷயத்துல இருந்தால் ஒரு வீக்ல 2-3 கிளாஸ் நடக்கும். இப்போ அதுல நான் முடியுமானாக்களை தேவையானாக்களை நான் கட்டாயம் நினைச்சுக்கொள்ளும், ரிக்வஸ்ட் பண்றாக்களை மட்டும். கிளியரா? ரைட். ஓகே. இரு வினாக்களுக்கு விடை எழுதாது புள்ளிகள் எதுவும் பெறவில்லையா என் பிழையாக விடை அளித்த வினாக்கள் எத்தனை? 24. 24. 2 வினாக்களுக்கு விடை எழுதல. வினாக்களுக்கு விடை எழுதலைன்னா புள்ளிகள் சார் எதுவும் 1 மினிட். ஆ சொல்லுங்க. வினாக்களுக்கு விடை எழுத எத்தனை கேள்வி? இரு வினாக்களுக்கு விடை எழுதலைன்னா என்ன நடக்கும்? எத்தனை கேள்வி செய்ய போறாரு இவரு? 48 கேள்வி செஞ்சிருக்காரு. 48 கேள்வி மிச்சம். விடை எழுதல 2க்கு தான். அப்ப 48 கேள்விக்கு விடை எழுதி ஒரு புள்ளியுமே பெறல. என்ன செஞ்சிருப்பாரு அவரு? 24 கேள்வி சரியா செஞ்சு விட்டு 24 கேள்வி பிள்ளையா செஞ்சுக்கா மனுஷன். இந்த புள்ளி விடை அளிக்காதது விடை அளித்த வினாக்கள். இதே என்ன பிறவினால் பிள்ளையாக விடை அளித்த வினாக்கள். பிழையாக விடை அளித்த 0. 24 விடை எழுதாத புள்ளிகள் எதுவும் பெறவில்லையா? அவர் 24 கேள்வி தான் செய்திருக்கார். நல்லா 24 கேள்வி சரியா செஞ்சிருக்காருமா. 24 கேள்வியை பிழையா செஞ்சிருக்காரு. சோ அதனாலதான் பூச்சி. ஏன்னா இரு வினாக்களை ஒரு விடையை எழுதல, அப்ப அதுக்கு புள்ளி வழங்கப்படாது. மிச்சம் 48 கேள்வி. 48 கேள்விக்கும் ஒரு பூச்சி 48 கேள்வி செய்திருக்கார். 24 சரி. பிள்ளையான விட 2 மார்க்ஸ் கழியும். சரிதானே? இப்ப சார் இதுல பிழையான விடைக்கு 2 களின்னு சொன்னா சரியா செஞ்ச 2ஐயும் இழந்து தானே திரும்ப பிழைக்கு 2ஐயும் கழிக்கிறாரு. அப்ப 4 தானே சார் கழியும்? இல்லையே, எப்படி கழியும் 4? இல்ல அவர் பிழையா இரு வினாக்களுக்கு விடை எழுதவே இல்லை, அதுக்கு 0. 24 கேள்வி சரியா செய்திருக்காரு, 24 கேள்வி பிழையா செய்திருக்காரு. எடுத்த மார்க்ஸ் மைனஸ் ஆகுது. அப்ப என்ன நடக்கும்? அப்ப 0 ஆகுது. 0. அப்ப பிழையா விடை எழுத்த வினாக்கள் எத்தனை? 24. மத்தாக்கள் டவுட் இருந்தாக்கள்? ரைட். ஓகே ஃபைன். ரைட். எனக்கு இந்த 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 2 விஷயமும் நான் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணணும் முடிவு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் 1-2 ஷார்ட் கட்ஸ் இருக்குது. அதையும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் எங்களோட அடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ளே நாங்கள் போக விரும்புகிறோம். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது உங்களை போய் சேர்ந்துருக்கு இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி இருக்குங்கிறத கட்டாயம் நீங்கள் குரூப்பில் போடணும். நான் அடுத்த வகுப்புகள் சம்பந்தமாக நான் உங்களோட தொடர்ச்சியாக நான் கதைக்க விரும்புகிறேன். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டால் ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ் கொஞ்சம் பார்த்தா நல்லா யோசிக்கிறேன். ஷார்ட் கட் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தாக்கள் இதை ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிற வந்திக்கிறாக்கள் எல்லாம் கொஞ்சம் புதுமுகங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் பார்த்தாக்களுக்காக வேண்டி இல்லை, ஆனால் அவங்க நீங்கள் அப்டேட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. மத்தாக்கள் இதை இந்த இந்த விஷயங்களை கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட அப்டேட்டோட நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னா சேர்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு சதுரம். வளமையாகவே நாங்கள் சதுரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். சின்ன ஒரு ஐடியா தான். அப்போ அதை பூஸ்ட் பண்ணி விடுவோம். இதில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் உங்களோட பார்வையில்? எல்லாமே சதுரங்கள்னு எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஐடியா செய்வீங்க? யாராவது தெரிஞ்சாக்கள் அப்டேட் பண்ணலாம். ஒருத்தரும் இல்லையா பிள்ளை? சார் நான் போட்டு கூட்டி விட்டேன் சார்.
என்னம்மா நம்பர் போட்டு கூட்டி விட்டா சரியான சதுரங்கள் வருமா? எத்தனை சதுரங்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம். 18 18 இருக்கா இதுல? இந்த முதலாவது படத்துல 12 12. ஓகே, அப்ப வர்க்கம் பாக்குறதா 14 சார். வெரி குட், 14. ஓகே, ரைட், வருவோம் நாங்க அந்த ஆன்சருக்கு வரும். இதுல ஒண்ணும் இல்ல, சதுரங்கள் நீளம் தர அகலம் இது சதுரமாக இருந்தா முதல்ல நீங்க என்னதை பார்க்கணுமா, இது சதுரமானதை பார்க்கணும். இருந்தா 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம். 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9. எத்தனை சதுரங்கள் இருக்கும் இப்ப? 14. 14 சார். கிளியரா? இது கிளியரா பிள்ளைகள்? ஓகே, ரைட், ஃபைன். இது சதுரமா? யாராவது சொல்லுங்க அப்ப, இது சதுரமா? இல்ல சார், இது செவ்வகம். இது என்ன வரப்போகுது சொல்லுவோம். இதுல மேக்சிமம் என்ன சதுரம் எடுக்கலாம்? 3க்கு 3 சதுரம் மட்டும் தான் எடுக்கலாம், அடுத்தானே? நல்லா யோசிங்க, 3க்கு 3 சதுரம் தான் எடுக்கலாம். இப்ப இப்படி ஒரு வகையில 2 வழியில செய்யலாம். என்னன்னீங்கன்னா 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் போட்டு பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3. ஏன்னா எங்களுக்கு 3க்கு 3 சதுரம் நாங்கள் எடுக்கலாம். மேலதிகமா 3 சதுரங்கள் கூட இருக்கிறபடியால நாங்கள் இதை இப்படி ஒரு அப்ரோச் பண்ணுவோம். இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எனக்கு தேவையில்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்குது. 1 2 3 4 போடுங்க, 2 3 போடுங்க. பின்னுக்கு இருந்து பெருக்கி வாங்க. என்னென்னதை பெருக்குங்கன்னா இவர்ல பின்னிலக்கம் இவர்ல பின்னிலக்கம். என்னென்னதை பெருக்குங்க? 3 தர 4. நல்லா கவனிங்க. 2 தர 3 பெருக்கிட்டா 2 தர என்னத்தை பெருக்கிட்டா 3. 1 தர 2. அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நீங்க யோசிப்பீங்க, சார் இதுல ஒன்றும் இங்கால முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் பெருக்கணுமே சார் நீங்க யோசிக்கன்னா, இவர முன்னுக்கு இருக்கிற இலக்கம் என்ன? 0. பூஜ்ஜியத்தோட எந்த இலக்கத்தை பெருக்கினாலும் என்னதான் வரப்போறாரு? 0. அப்ப ஆன்சர் இதான். இப்ப என்ன வரப்போறது? இதுல 12, இதுல 6, இதுல என்ன வரப்போறாரு? 2. என்ன ஆன்சர் இப்ப? 20. இதுல மொத்தம் 14 பிளஸ் என்ன வரப்போறாரு? 6 சமன் என்ன வரப்போறாரு? ஆன்சர் 20. ரைட். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இங்கால பக்கம் 5, இங்கால பக்கம் 3. யாராவது சொல்லுங்க. அப்போ இங்கால பக்கம் இதுல 1 2 3, இதுல 5, இதுல 3. இப்ப எனக்கு தேவை வந்துட்டு இப்படி ஒரு தரவு தாராங்க. சதுரம்னு நினைச்சுக்கொள்ளுங்க, இது சதுரம்னு நினைச்சுக்கொள்ளுங்க. 3 தாராங்க. எத்தனை சதுரங்கள் நாங்க கண்டுபிடிக்கலாம்? ஒரு லைன்ல 5, இன்னொரு லைன்ல 3. 29 சார். 29 பெருக்கி பாப்போமா மத்தாக்கள்? என்ன மாதிரி இருக்குமா? ரைட். 5 தர 3 சொல்லுங்க எனக்கு. அடுத்தது என்ன? 4 தர 2. அது 3 தர 1. அவ்வளவுதான். அங்கால என்ன என்னையா போயிடும் எல்லாம் 0. 0 போயிடும். இதுல 15, இதுல என்ன வரப்போறாரு? 6, இதுல என்ன வரப்போறாரு? 3. நாரண்டு 8வா? சரி, 4 8. ஓ எஸ், வெரி குட். 4 8. அவ என்ன வருது? 26. இது ஒரு சிம்பிள் ஐடியாஸா சும்மா நோமலா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்படி வார சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன அப்ரோச் பண்ணுவோம்? முக்கோணங்களை காண்றதுக்கு எப்படி செய்யலாம்? முக்கோணங்களை காண்றனா யாராவது? வெரி குட். 1 2. எஸ் எஸ், மத்தாக்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 2 3 கூட்டினா சரி. இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப இப்ப எத்தனை முக்கோணம் இருக்கு இந்த 2வது படத்துல? 6. நல்லா யோசிச்சு சொல்லணும். எத்தனை முக்கோணம் கேட்டேன்? 12 சார். வெரி குட், 12. 6ஆம் கீழே 6 மேல 6. அப்ப 12 முக்கோணங்கள் இருக்கு. ரைட். இப்ப நான் ஒரு சதுரம் மாதிரி ஒன்று கீறேன். கொஞ்சம் கிழிஞ்சுதான் வருது, பரவாயில்லை.
இல்லாட்டி நாம இப்படி எடுப்போம், இதுக்குள்ள எடுக்கலாம் சதுரம். முடியுமானாக்கள் எனக்கு சொல்லணும் என்னன்னு சொன்னா எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு சொல்லணும். எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தேவை வந்துட்டு இதுல இருந்து ஆரம்பிப்போமா, இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். 16. வெரி குட். வாரனா வாரன், இதுல இருந்து ஆரம்பிப்போமா. இது முதலாவது படம், இது ரெண்டாவது படம், மற்றதெல்லாம் அழிச்சு விடுவோம். ரெண்டாவது 48 அப்படியா? முதலாவதுல எத்தனை முக்கோணிகள் இருக்கு? 8. 8. வெரி குட். இங்க ரெண்டாவதுல 16. 16. ஓகே ரைட். இப்ப இதுல என்னன்னா 2 லாஜிக் உங்களுக்கு சொல்லி தரேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். எத்தனை பிரிப்புகள் இருக்குதோ அதுல 2 மடங்கு முக்கோணிகள் உருவாக்கும். இதுல எத்தனை துண்டுகளா பிரிபட்டு இருக்குது? 4. அப்ப எத்தனை முக்கோணிகள் உருவாக்கும்? 8. 8. இதுல எத்தனை துண்டுகள் வரும்? 8. 8. 16. 16. அப்ப என்ன வரப்போறது? 16 முக்கோணிகள் வரும். ரைட். எனக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, ஒரு அட்வான்ஸான கேள்வி இருக்கு. பாப்போம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ரைட். இது எல்லாம் இணைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. இது ஃபுல்லாவே எல்லாம் இணைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா, சரி எத்தனை முக்கோணிகள் யாராவது சொல்லுங்க பாப்போம். 64. 16 4 64. ஓகே, ஒரு ஆன்சர் வந்திருக்குது. 16 4 64. இதுல 16 16 4 முக்கோணிகள் இருக்கு. 64. வேற யார்? 68. 68. ஏன் 68 பிரதர்? அந்த பெரிய 2 பாக்ஸ வந்து இணைக்கிற மாதிரி ஒரு முக்கோணி உருவாகுது சார். ஓகே, வெரி குட், வெரி குட். நல்ல அப்ரோச். 80. 80. எப்படிமா 80? சார் அந்த 4 சதுரத்தோட சேர்ந்து அதோட சென்டர்ல வர சதுரத்தையும் ரைட், எல்லாத்தையும் சேர்த்து நாங்க பாக்குறோம். ஓகே, நாங்க கவுண்ட் பண்ணுவோம். 72 வரும் நினைக்கிறேன் சார். ஓகே, இதுல பாருங்க. 104 ஆகும். 104 சார்.
ஓகே வார் வார் பாரு. நான் இப்ப கோல் அடிக்கிறேன். இந்த கோட் அடிச்சு காட்டுறேன். புதுசா உருவாக்கப்பட்ட மேலதிகமா உருவாக்கப்பட்ட முக்கோணிகள் என்னென்னங்கிறதுக்கு கோட் அடிச்சு காட்டுறேன். இந்த ஒரு முக்கோணி இருக்குது, இந்த ஒரு முக்கோணி இருக்குது. எல்லாம் கவனிங்க பிள்ளைகள். நான் இந்த கோடுகளை அடிச்சு காட்டுறேன்னா, இந்த ஒரு முக்கோணி இருக்குது, இந்த ஒரு முக்கோணி இருக்குது, இந்த ஒரு முக்கோணி இருக்குது. ம். சரியா? நான் ரெட்டால காட்டுறேன். விளங்குதா உங்களுக்கு? ரெட்டால காட்டுற விஷயம் விளங்குதா? இப்ப இதுல எத்தனை முக்கோணி வந்திருக்கு? இந்த ரெட்டால காட்டினத்துல எத்தனை முக்கோணி வந்திருக்குது? 4 முக்கோணி வந்திருக்கு மேலதிகமா. ரைட், வெரி குட். இதுல 4 முக்கோணி வந்திருக்குது. ரைட், நாங்க இப்ப இதுல சின்ன சின்ன முக்கோணி. நான் இன்னொரு கோடால காட்ட போறேன் பாருங்க. அதையும் நாங்க பார்த்துருவோம். என்ன கோடு? நீல கோடால பார்ப்போம். இங்க பாருங்க, இது ஒரு முக்கோணி இல்லையா? இது உருவாக்கப்பட்ட முக்கோணி தானே இதுவும். இது புதுசா உருவாக்கப்பட்டது இல்லையா? ஓம் சார் புதுசா தான் உருவாக்கப்படும். எத்தனை முக்கோணி உருவாக்கப்பட்டிருக்கு மேலதிகமா? 6 முக்கோணி உருவாக்கப்பட்ட. எத்தனை முக்கோணி வரும் இப்ப? 70. இது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துதா? இப்படி நாங்க யோசிக்கணும் இந்த விஷயங்கள். சும்மா எங்களுக்கு கேள்வி தரல, ஏதோ ஒரு இதுல லொஜிக் இருக்குங்கிற அந்த பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? மற்றபடி மற்ற எல்லாமே வளமையை போலதான், நம்ம வளமையான ஸ்ட்ரக்சர். அப்ப புதுசா உருவாக்கப்படுற ஆளை மட்டும் நாங்க என்ன செய்யணும்? அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் இன்னொரு மிஸ் பண்ணிட்டோமா? இன்னும் 2 முக்கோணி இருக்கு. மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 இருக்கு. ரெட்ல என்ன 4 8 ஆகும் நினைக்கிறேன் சார். ஆமா ஆமா, இன்னும் 2 இருக்கு. எஸ் வரேன். அதான் பார்த்துட்டேன். இந்த இருக்கு, இன்னும் 2 முக்கோணி இருக்கு. நீங்க அவதானிக்கல. இந்த இருக்கு. சாரி, இந்த இருக்கு. இந்த 1 2 இந்த வார இந்த முக்கோணி, அதாவது பெரிய முக்கோணி மாதிரி இப்படி வர மாதிரி இங்க பக்கம் வரும். அப்ப 4 4 செட்டா அது வருது. அப்ப ஆன்சர் வந்து எடுத்துக்கொள்ளுங்க, 72 முக்கோணிகளா? சரியா? 72 முக்கோணிகள் இருக்குங்கிற விஷயம். அப்ப அது ஒரு புரிதலா எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு இங்க தேவை என்னன்னு சொன்னா, எங்களுக்கு முக்கோணிகள் நாங்க எண்ணிக்கையை காணப்போல. இப்ப எங்களுக்கு இந்த ஐடியாஸ் இருந்தா மட்டும் தான் நாங்க சரியான மேலோட்டத்துக்கு நாங்க ட்ரை பண்ணினோம்னு சொன்னா கட்டாயம் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சவால் ஒன்று வரும். ரைட், அடுத்த கேள்விக்குள்ள நாங்க போறோம். இன்னொரு கேள்வி இருக்குது, செவ்வகம் சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரைட், இது செவ்வகம் எடுத்துக்கொள்ளுங்க. செவ்வகத்துல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, எத்தனை செவ்வகங்கள் அடையாளப்படுத்தலாம்னு கேட்பாங்க. எங்களுக்கு சதுரம்ங்கிறது வேற, செவ்வகம்ங்கிறது வேற. எப்பவுமே சதுரம்ங்கிறது வேற பேட்டர்ன், செவ்வகம்ங்கிறது வேற பேட்டர்ன். யாராவது சொல்லுங்க அப்ப எத்தனை செவ்வகம் இருக்கும் இதுல? சொல்லுங்க பிள்ளை, இதுல எத்தனை செவ்வகம் இருக்கு? 5. 5. வேற யாரும்? 6. ஓகே, பாப்போம். வேற ஆன்சர்? நான் இப்ப நம்பர்ஸ் போட்டு காட்ட போறேன். செவ்வகத்தை நம்ம எப்படி என்றதை காட்ட போறேன். ஷார்ட் கட்டையும் சொல்லி தர போறேன். 9. வெரி குட். 9 ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, 7 சார். 7. ஓகே, நான் இப்ப பாருங்க இதுல என்ன செய்ய போறேன்னு சொல்லி கேட்டேன். இதுல நான் நம்பர் போறேன். இது 1, இது 2, இது 3, இது 4. கிளியரா? இப்ப சொல்லுங்க பாப்போம், வேற யாராரு செவ்வகமா வரலாம்? மொத்தமா உண்டு. நாங்க மொத்தமாங்கிறத முதல் அடுத்த ஸ்டெப் போவோம். 1,2 முக்கோண செவ்வகமா இல்லையா? 1,2 3,4 ரைட், 3,4. வெரி குட். 1,3 2,4. அப்ப 1ல இருந்து 4 வரைக்கும் இப்ப எத்தனை முக்கோணம்? எத்தனை செவ்வகம்? 4. இதுல 4, இதுல 5, மொத்தம் எத்தனை செவ்வகம்? 8. 5 4 9. 9. இப்ப இதுல இத ஷார்ட் கட் என்னன்னு சொன்னா, நிறை நிரல். இது முதலாவது நிரல், இது 2வது நிரல். இது முதலாவது நிறை, இது 2வது நிறை. நிறைகளின் கூட்டுத்தொகை
நிரல்களின் கூட்டுத்தொகை. நிறைகளின் கூட்டுத்தொகை பாருங்க 3 தர. நிரல்களின் கூட்டுத்தொகை 3. அதாவது 1 2 இலக்கத்தை கூட்டுங்க. இலக்கத்தை கூட்டுங்க. அப்போ 3 பிரிக்கணும் என்ன வரப்போற ஆன்சர்? 9. ரைட். அப்ப இப்ப இந்த ஸ்டெப்ல இதுக்கு ஆன்சர் எடுக்கலாமா? இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கலாமா? என்ன செய்யலாம்? முதலாவது நிரல், இரண்டாவது நிரல், மூணாவது நிரல். முதலாவது நிரை, இரண்டாவது நிரை, மூணாவது நிரை. என்ன செய்யலாம் நாங்க? கூட்டுங்க இது ரெண்டையும் கூட்டுங்க பாப்போம். 36. வெரி குட். 36. 6 6 36. ஏன்னா 6 6க்கு நாங்க நம்பர் போட்டு தனக்கட்டையலாம் பிள்ளைகள். கடும் கஷ்டம். டைம் எடுக்கும் பிள்ளை. சரியான டைம் எடுக்கும் பிள்ளை. அப்ப நாங்க 6 6 நாங்க டைம் எடுக்க இயலாது. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, அப்ப 36. அப்ப 6 6 36ங்கிற லாஸ்டா ஒரு கேள்வி பாப்போம். என்ன அப்ரோச்சோட இருக்கீங்கன்னு பாப்போம். நான் இதுல எல்லாத்தையுமே அழிக்கிறேன். பாப்போம் யார் ஆன்சர் எடுக்கிறீங்க. எத்தனை சபகங்கள்? எத்தனை சபகங்கள்? 60. வெரி குட். ஆன்சர் சரி. அக்யூரேட் என்ன? இது 1 இது 2 இது 3 இது 4 அப்ப 10. இது 1 2 3 6 10 தர 6. இது நாங்க போட்டு நம்பர் போட்டு எத்தனை மணித்தியாலத்தில் பிள்ளைகள் நம்ம அந்த கேள்வியை செய்யறேன். அப்ப ஆன்சர்ஸ் வந்துட்டு 60. அப்ப இது ஷார்ட்கட்ஸ். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் வச்சிக்கிறேன். கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிக்கிறேன். ரைட். இப்ப நீங்க குரூப்ல போடுறதுக்கான கேள்வி. இப்ப நான் லாஸ்டா குரூப்ல ஒரு கேள்வி ஒன்று போட போறேன். குரூப்ல போடுறதுக்கான கேள்வி. உங்கள்ட்ட 2 பாத்திரம் இருக்குது. 3 லிட்டர் பாத்திரமும் 5 லிட்டர் பாத்திரமும் இருக்குது. இந்த 2 பாத்திரத்தையும் பயன்படுத்தி எனக்கு 4 லிட்டர் தண்ணி எடுக்கணும். கேள்வி விளங்கிட்டா? கேள்வி விளங்கிட்டா? 3 லிட்டர் பாத்திரத்தையும் 5 லிட்டர் பாத்திரமும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க தண்ணி வசதி உள்ள ஒரு இடத்துல போறீங்க. நீர் வசதி இருக்கிற இடத்துல இருக்கீங்க. ஒன்று வாஷ்ரூமுக்கு இருக்கிறீங்க, பாத்ரூமுக்கு இருக்கிறீங்க, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நீங்க இந்த தண்ணி வசதி உள்ள ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த பாத்திரம் 2 இருக்குது. 3 லிட்டரும் 5 லிட்டர் பாத்திரம். 2 பாத்திரத்தையும் பயன்படுத்தி 4 லிட்டர் தண்ணி கொண்டு வரணும். வேற பாத்திரம் உங்களோட கையில இல்லை. வேற எந்த பாத்திரமுமே உங்களோட கையில இல்லை. இந்த கேள்வி சம்பந்தமா வேற டவுட் இருந்தா கேட்கலாம். ಡೌಟ್ ಇಲ್ಲ ಯಾವ ತರ? சார் என்ன செய்யணும்? இது 4 லிட்டர் தண்ணி எடுக்கிற முறையே எனக்கு விளங்கப்படுத்தும். கொஞ்சம் பிரைன் ஸ்டார்மிங் தான் இது. எங்கட மூளைய ஸ்பீட் பண்றதுக்கான டெக்னிக். 5 லிட்டருக்குள்ள சார் 3 லிட்டரால எடுத்து ஊத்தலாம். ஓகே, ஊத்திட்டு சார் எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 3 லிட்டர்ல 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊத்தி 3 லிட்டர் பக்கெட் எடுத்து அதுல தண்ணியை நிரப்பி போட்டு 5 லிட்டருக்கு ஊத்துறோம் சார். ஓகே. ஊத்துனா வந்து அப்ப 3 லிட்டர் பக்கெட் வந்து எம்டி ஆயிரும். ஓகே. மறுபடியும் அந்த 3 லிட்டர் பக்கெட் வந்து தண்ணியை ஒரு ஆள் சொல்லுங்கம்மா, ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னால் சொல்லுங்க. அந்த பாய் சொல்லுங்க, மத்தால் பாருங்க. சொல்லுங்க பிரதர். ஓம் சார். ஏன்னா அந்த 3 ஃபர்ஸ்டா வந்து 2 எம்டி ஆயிருக்கும். அப்ப என்ன செய்யற 3 லிட்டர் பக்கெட் எடுத்து தண்ணியை நிரப்பி போட்டு அதுல 5 லிட்டருக்குள்ள அதை மாத்துறது. மாத்தினோன்னா 3 லிட்டர் வந்து எம்டி ஆயிரும். மறுபடியும் அந்த 3 லிட்டருக்கு தண்ணியை நிரப்பி 5 லிட்டருக்கு ஊத்தும் போது 2 லிட்டர் வந்து அந்த 2 லிட்டர் தண்ணி வந்து 5 லிட்டர் ஃபில் ஆகணும்னா 1 லிட்டர் மட்டும் அந்த 3 லிட்டருக்கு இருக்கும். வெரி குட். அப்போ அந்த 1 லிட்டரை வச்சுக்கொண்டு அந்த 5 லிட்டர் தண்ணியை மொத்தமாவே அந்த ஏற்கனவே தண்ணி இருந்த அந்த பெரிய பக்கெட்டுல ஊத்தினதுக்கு பிறகு அந்த 5 லிட்டர் வந்து எம்டி ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த 3 லிட்டர் பக்கெட்ல இருக்கிற 1 லிட்டரை
அந்த 5 லிட்டருக்கு ஊத்துனா இப்ப அந்த 5 லிட்டர் பக்கெட்டுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி மட்டும் இருக்க போகுது. ஓகே அதுக்கு பிறகு இப்ப அந்த 3 லிட்டரை ஃபுல்லா நிரப்பி அந்த 5 லிட்டருக்கு கவுத்தா மொத்தமா 5 லிட்டர் பக்கெட்டுக்குள்ள 4 லிட்டர் தண்ணி வந்துடும். வெரி குட். விளங்கிட்டா பிள்ளைகள்? மத்தாக்களுக்கு விளங்கிட்டா? விளங்கல சார். விளங்கல. நான் சொல்லவா? ரைட். என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவர் கற்பனையில பக்கெட்டுக்கு தண்ணி இருக்குன்ற மட்டும் ஒரு கற்பனையை மட்டும் எடுத்துக்கிறார். எப்படி? ஒரு பக்கெட்டுக்குள்ள தண்ணி இருக்கு. நான் சொல்லிட்டேன், தண்ணி வசதி உள்ள இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு பக்கெட் ஒண்ணுக்குள்ள தண்ணி இருக்கு. இது என்ன தெரிஞ்சு இந்த பக்கெட்டை பயன்படுத்த இல்லாத தண்ணியை தான் நாங்கள் பயன்படுத்த போறோம். ஏதோ வட்டவை ஒரு பெரிய டேங்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது கிணறுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. என்ன செய்யறாருன்னா, இவர் இதுக்குள்ள இருந்து 3 லிட்டர் தண்ணியால் எடுத்து 5 லிட்டரை நிரப்புறாரு. நிரப்பினா இப்ப 5 லிட்டருக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கும்? இப்ப 3 லிட்டர். திரும்ப ஒரு தரம் 3 லிட்டர் ஆள் எடுத்து 5 லிட்டர் நிரப்புறாரு. என்ன நடக்கும்? இப்ப 1 லிட்டர் மிஞ்சும். 1 லிட்டர் மிஞ்சும். 5 லிட்டர் ஃபில் ஆயின 5 லிட்டர் தண்ணியை திரும்ப வேஸ்ட் பண்ணாமலுக்கு அவர் இதுக்குள்ளே பாத்திரத்துக்குள்ளேயே ஊத்துறாரு. ஊத்தினா இப்ப 5 லிட்டர் பாத்திரம் என்ன செஞ்சிடும்? இப்ப எம்டியா இருக்கு. 3 லிட்டருக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கு? 1 லிட்டர். 3 லிட்டர். 1 லிட்டர் தண்ணி என்ன செய்யறாரு? இப்ப 1 லிட்டர். திரும்ப ஒரு தடவை 3 லிட்டர் அள்ளி ஊத்தினா என்ன நடக்கும்? 4 லிட்டர் ஆகும். 4 ரைட். லிட்டர். இன்னொரு முறை நான் சொல்லித்தரேன். இந்த கேள்விக்கு 2வது வேயும் சொல்லித்தரேன். 5 லிட்டரை ஃபில் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன்னா 3 லிட்டருக்கு ஊத்துறேன். எவ்வளவு தண்ணி மிஞ்சும்? இப்ப 2 லிட்டர். ரைட். 2 லிட்டர் தண்ணி மிஞ்சும். இந்த 3 லிட்டர் தண்ணியை தூக்கி நான் இங்க ஊத்துறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 லிட்டர் நிரம்பிட்டு தானே இந்த 3 லிட்டரை தூக்கி இந்த பாத்திரத்துக்குள்ள ஊத்துறேன். ஊத்தினா இப்ப 3 லிட்டர் என்ன செய்யும்? இப்ப எம்டி 5 லிட்டருக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கு? 2 அந்த 2 லிட்டரை தூக்கி நான் 3 லிட்டருக்குள்ள ஊத்துறேன். இப்ப 3 லிட்டருக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கும்? 2 திரும்ப ஒரு தரம் 5 லிட்டர் ஆள நிரப்புறேன். நிரப்பி திரும்ப 3 லிட்டரை நோக்கி ஊத்தினா 5 லிட்டருக்குள்ள எவ்வளவு தண்ணி மிஞ்சும்? 4 லிட்டர். 4 வெரி குட். கிளியரா? ஓரளவுக்கு மூளை ஸ்பீட் ஆகுதா? ஓகே, ரைட், ஃபைன். யா, எஸ். அப்ப நாங்க இப்ப இந்த மட்டத்தோட நாங்க இந்த கிளாஸை நாங்க முடிச்சுக்கொள்வோம். பங்கு பற்றி அனைவருக்கும் நன்றி. என்ன நம்பர்ஸ் வந்துட்டு தேவையான ஆக்கள், இதுவரைக்கும் குரூப்ல இணையாத ஆக்கள், தேவையான ஆக்கள், இன்றைக்கு நம்பர்ஸ் பிறகு வந்த ஆக்கள், இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நிச்சயமா என்னால் ஒரு திருப்தியான ஒரு ஆப்டிடியூட் கோச்சிங்கை என்னால் வழங்க இயலும் நினைக்கிறேன். உங்களுக்கு திருப்தியா இருந்திருக்கும். இன்றைக்கு நீங்க பெற்ற விடயங்கள் ஒரு புது விடயமா கூட இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க பெறாத விடயமா கூட இருக்கலாம். அப்ப 2 விஷயம் நாங்க இன்றைக்கு முக்கியமா பார்த்தோம். கொஞ்சம் ஷார்ட்கட்டும் பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர்ஸோடு சேர்த்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்கட் விஷயங்களும் நாங்க பார்ப்போம். அது எங்களுக்கு சேம் சொன்னா இன்னும் எங்களை ஸ்பீட் பண்ணோம். இந்த நம்பர்ஸுக்கு உங்களோட ஃபீட்பேக்களை போட்டுக்கொள்ளுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு போட்டுக்கொள்ளுங்க கட்டாயம். அது எனக்கு சொல்லுங்கம்மா. ரெக்கார்டிங் நான் அனுப்புறேம்மா. ரெக்கார்டிங் அனுப்புறேன்னா கட்டாயம் நான் ரெக்கார்டிங் அனுப்புவேனா? சரியா? நான் இப்போ இது முடிய நான் ரெக்கார்டிங்கை போடுவேன். போட்டால் உங்களுக்கு நைட்டு கடையில் ரெக்கார்டிங் உங்களோட கையில் வரும். கிளாஸில் இணைஞ்சு கொள்ளாதாக்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. நான் அதுக்குரிய லிங்க் அனுப்புகிறேன். நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நாங்கள் உத்தியோகபூர்வமான கிளாஸஸ் நாங்கள் உருவாக்க போகிறோம். இப்போ வரைக்கும் 30 பேருக்கு மேலே இணைஞ்சிருக்கிறீங்க. அப்போ மேலதிகமாக இணையக்கூடிய ஆக்கள் இருந்தால், உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் கட்டாயம் இன்னும் இணைஞ்சு கொள்ளலாம். நான் அதுக்குரிய லிங்க் அது இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு அனுப்ப தயாராக இருக்கேன். பங்கு பற்றி அனைவருக்கும் நன்றிகள். நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கட்டாயம் குரூப்ல போடுங்க. நீங்க இருக்கிற குரூப்ல நீங்க இருக்கிற இதுல போடுங்க. எனக்கு மெசேஜில் அனுப்பும். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ சார்.